சரிங்களா? 17/7/2025 சிவில் ஸ்கோர் அந்த இதில் சுற்றறிக்கை விட்டு விவசாயிகளுக்கு பெரிய துன்பம், பயிர் கடன் வாங்குறது, மற்ற கால்நடைகள்லாம் சம்மந்தப்பட்ட கூட்டு வங்கியில் கடன் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இப்போ நெற்பயிர் இடுவதற்கு தண்ணி திறந்து விட்டாங்க. இப்போ அந்த விவசாயிகள்லாம் தொடக்க வேளாண்மை வங்கியில் போய் கூட்டு வங்கியில் போய் கடன் வாங்குவதில் பெரிய சிக்கல். பல சான்றிதழ் பெற வேண்டும் என்று இன்றைக்கு அங்கே இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியை சேர்ந்த நிர்வாகிகள் சொன்னதுனால கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை. டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது கலந்து ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிட்ட பொழுது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை இருந்துச்சு. சிவில் ஸ்கோர் மிகப்பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு உண்டாக்கிருக்காங்க. இதை ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கித்தாங்க. அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் அவர்கள் இதுதான் வந்த பொழுது திருச்சிக்கு வந்த பொழுது தான் அவர் இடத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை மனு வச்சேன். இதை உடனடியாக அதை கேட்டுக்கொண்டு நான் சரி செய்ய சொன்னார்கள். 17/7/2025 தமிழ்நாடு அரசு இதை சுற்றறிக்கை நான் கொடுத்த உடனே தெரிஞ்ச உடனே 28/7/25 நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண்மைக்கும் சுற்றறிக்கை விட்டுருக்குறாங்க. ஏற்கனவே பழைய முறையிலேயே நீங்கள் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கலாம். ஆகவே எங்களுடைய அரசு எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முன்னணியில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட